கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு யார் இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் மாற்றுவார். ஏசப்பானால முடியும். அதனால இந்த உலகத்தில் ஏன் வாழணும், தற்கொலை செய்திடலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்களை உயர்த்துவார். சரியா? இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனம் எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில்தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு காரியம் மாறுதலாய் முடியும். அதாவது யூதர்களை ஆமானுடைய ஆட்கள் எல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப அந்த ஆமானுடைய கூட்டத்தை அழிக்கும்படிக்கு காரியத்தை மாற்றி விட்டுட்டாரு. யூதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தக்கதாய் காரியம் அங்கே மாறுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாவற்றையும் தலைகளா மாத்திடுவாரு, எல்லா சூழலும் மாத்திடுவாரு. அதாவது ஒரு மனிதன் அடுத்தவங்களுக்கு வெட்டுற குழியில அவனே விழ வச்சிருவாரு. அதான் ஆண்டவர். இன்றைக்கு கூட உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில எல்லாம் எதிராக இருப்பதை போல உங்களுக்கு இருக்கலாம். உங்களை அழிப்பதற்கு சத்துரு போராடி கொண்டிருக்கலாம், மனிதர்கள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எதிராக எப்படியாவது எழும்பி உங்களை தீர்த்து கட்டணும், உங்க குடும்பத்தை வைக்கக்கூடாது, உங்களை இந்த பூமியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சவால் விட்டு நிற்கலாம். ஆனால் என்ன செய்ய போறா தெரியுமா? அதை மாற்றி அமைச்சிருவாரு. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, உங்களை அழிக்க நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்படித்தான் இங்க நடக்குது. நம்ம ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றிடுவாரு. இப்படி போயிட்டு இருக்குன்னு நினைப்போம், ரூட்டையை மாற்றிடுவாரு. அவர் பெரிய தேவன். பயந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. ஒரு நொடி பொழுதுல தேவன் அற்புதம் செய்வார். செங்கடல் ஒரு நொடி பொழுதுல அப்படியே திறக்கப்பட்டது. கர்த்தர் செங்கடலை பிளந்து தன் ஜனத்தை அந்த கரை கொண்டு போறாரு. அங்க ஏத்தின சேனை அழிச்சிருக்காரு. எல்லாம் ஆண்டவருடைய செயல்தான். அவரால் முடியும். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே பயந்து நாங்கள் அழிந்து விடுவோமோ, சத்துருங்களை மேற்கொண்டு விடுவார்களோ, இனி எழும்ப முடியாத நினைத்திருக்கிறார்களோ, அதை அப்படியே எதிர்மறையாய் மாற்றிருங்க. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும், தலையை உயர்த்தும். இப்பொழுது உடைய ஊழியக்காரன் அதற்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறேன். வேலையில் உள்ள எதிர்ப்புகள் தலைகளாய் மாறட்டும், குடும்பத்தில் உள்ள எதிர்ப்புகள் தலைகளாய் மாறட்டும். உடைய பிள்ளைகள் இருக்கிற சவால்களை கர்த்தர் மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எஸ்தர் நாட்களில் யூதருக்கு அந்த பிரச்சனைகளை மாறுதலாய் முடிய பண்ண தேவன் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அத்தனை நெருக்கடிகளை மாறுதலாய் முடிய பண்ணி சமாதானத்தை கொண்டு வாங்க. நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இப்பொழுது வியாதியஸ்தருக்காய் ஜெபிக்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். கவலையோடு இருக்கிற மக்கள் கவலையை மாற்றி போடுங்க. குடும்ப பிரச்சனைகள் மாறி சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள்லாம் யார் கலங்குறாங்களோ அந்த கலக்கம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ மனிதர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய அற்புதமான கரம் கூட இருந்து பலத்த காரியங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.